வணக்கம். இன்றைக்கி நம்ம தொடர்ச்சியாக யூனிஃபார்ம் சுடிதாரினுடைய கோட்டு கட்டிங் பண்ணிட்டு வந்தோம். இப்போ அந்த சுடிதாரினுடைய பேண்ட்டு, யூனிஃபார்ம் பேண்ட்டு, அந்த யூனிஃபார்ம் பேண்ட் எப்படி நம்ம இப்போ கட்டிங் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோ பார்ப்போம். வேலைப்பளுவின் காரணமாக தொடர்ச்சியாக போட முடியல. 3 நாள்கள் கேப் வந்துருச்சு. இந்த யூனிஃபார்ம் பேண்ட் பேண்ட் மெட்டீரியலில் தான் பெரும்பாலும் வரும். அப்படிங்கும்போது அந்த 58 இன்ச்சு அகலம் இருக்கும். அந்த அகலத்துக்குள்ளே அந்த தொடையினுடைய லூஸ் இதெல்லாம் எப்படி வருதுங்கிறத பார்த்து துணியினுடைய அகலம் பத்தாமல் பெரிய சைஸாக வந்தால் ஒரு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த பேண்ட்டு இடுப்பு 30 இன்ச்சு, சீட்டு 35 இன்ச்சு, ஒரு 40 இன்ச்சு ஹைட்டு, 2 பேண்ட்டு ஒரே அளவு. அந்த சுடிதார் பேண்ட்டை நம்ம எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய வீடியோகளில் மற்ற தொடர்ச்சியாக நம்முடைய கட்டிங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டுருக்கும். எல்லாருமே பாருங்கள். வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி நட்புகளை. இப்போ இந்த சுடிதார் பேண்ட்டை எப்படி கட்டிங் பண்ணணுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம அந்த சுடிதாருக்குரிய யூனிஃபார்ம் சுடிதாருக்குரிய பேண்ட்டு கட் பண்ண போகிறோம். இந்த பேண்ட்டோட அளவு உயரம் 40, பாட்டம் 12, இடுப்பு 30, சீட்டு 35. இப்போ இந்த அளவில் இந்த சுடிதாரினுடைய பேண்ட், யூனிஃபார்ம் பேண்ட்டை கட் பண்ணுவோம். சுடிதார் பேண்ட்டினுடைய இடுப்பு பட்டி மேல் பகுதி, நம்ம நாடா வைக்கக்கூடிய மேல் பகுதி, இது இந்த மேல் பகுதிக்கு இப்படி ஒரு 1.25 இன்ச்சு பட்டிக்கு வச்சுக்கோங்க. பேண்ட்டினுடைய உயரம் 40 இன்ச்சு. 40 இன்ச்சு உயரம். இதில் குறுக்க ஜாயின் பண்ணக்கூடியதுக்கு 1 இன்ச்சு. அப்போ 41 இன்ச்சு. 41 இன்ச்சு வச்சு ஹைட்டில் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. கீழே பட்டிக்கு ஒரு 2 இன்ச்சு தேவைக்கு வச்சுக்கோங்க. 2 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இங்கே தேவைக்கு எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். 41 இப்படி வச்சுருக்குறோம். இந்த சுடிதாரினுடைய போர்க்கு, இந்த சீட்டு 35 இன்ச்சு சீட்டு. 35 டிவைட் 3, இப்போ 11.25 ஒரு பாயிண்ட் வரும். ப்ளஸ்ஸு 3 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ 11.25க்கு இது 12 கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா சுடிதாருக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சில் ஒன்றும் வித்தியாசம் தெரிய போகிறதில்ல. இதை 12 கூட வச்சுக்கலாம். 12 + 3 இப்போ 15. இந்த 15 இன்ச்சு இங்கே மேலே இருந்து இப்படி வச்சுருக்கீங்க, இறக்கிக்கோங்க. இது சீட்டினுடைய அளவு 35 இன்ச்சு. சீட்டை 3ஆக பிரித்து 12 + 3 15 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே இருந்து ஒரு 8.5 இன்ச்சு இந்த குறுக்க ஜாயின் பண்ணுறதுக்கு, இந்த 8.5 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க கீழே. இப்போ இடுப்பினுடைய அளவு 30, 7.5 இன்ச்சு ப்ளஸ் இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு. சுருக்கு நிறையா தேவைக்கு எவ்வளோனாலும் சுருக்கு வச்சுக்கலாம். 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கேருந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதிலேருந்து இடுப்போட அளவு 7.5, இங்கேருந்து 3.5 இன்ச்சு. இது கம்மியாக இருந்தாலுமே 2.5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். 3 இன்ச்சு வச்சா இதில் சுருக்கு ஒரு யூனிஃபார்ம்ங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கலாம். மீதி உங்களுக்கு தொடையோட அளவு இங்கே கரெக்டாக வந்துடும். 27 இன்ச்சு, 26 இன்ச்சு தொடை லூஸ் வந்துடும். 27 இன்ச்சு, 26 இன்ச்சு தொடை லூஸ் வந்துடும். இது வர்ற அளவு போதும். இது அதிகமாக தேவைப்படும் போது ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஏன்னா இது 60 இன்ச்சு வீதி துணி. இந்த இருக்கிற துணியில் அப்படியே கட் பண்ணுறோம். இந்த உள்காலினுடைய அளவு பார்த்துக்கோங்க 26.5. இதை அப்படியே 2 ஆக்கிக்கோங்க. இதில் பாதி மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து மேலே ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. யூனிஃபார்ம் பேண்ட்டுகளுக்கு இந்த மெத்தடில் பண்ணாலே போதும். பாட்டம் 12 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு இங்கேருந்து 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படி ஏன்னா இப்போ லூஸ்லாம் ரொம்ப கம்மியாக பேண்ட்டு மாதிரி தான் போடுறாங்க. இந்த லூஸ் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் இங்கேருந்து 2 இன்ச்சு வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வேணால் 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். லூஸ்னுடைய தேவை பொறுத்து அளவெடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் இந்த பேண்ட்டுக்கு வந்து 1.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இப்போ மேலே இடுப்பு பகுதி ஜாயின் பண்ணக்கூடிய பகுதி வந்து இந்த பீஸு. இதுக்கு 2 மத்தியில் வந்து கட் பண்ணிடலாம். சென்டரில் வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மேல் பகுதி வந்து மேலே நாடா கோர்க்கக்கூடிய பகுதி, இதில் சுருக்கு வச்சு ஜாயின் பண்ணக்கூடிய பகுதி இந்த பகுதி. இது நம்ம இடுப்பினுடைய அளவு வச்சு இதை நம்ம கரெக்டாக 2வது கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம இது 3.5 இன்ச்சு வச்சுருக்குறோம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு கல்லி மாதிரி ஜாயின் பண்ணணுன்னாலும் எக்ஸ்ட்ரா கல்லி பீஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதையும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் சுருக்கு வைக்கிறதுக்கு 2.5 இன்ச்சு நார்மல். இந்த 2.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த மேலே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 2.5 இன்ச்சு லூஸ் வந்து வச்சாவே போதும். இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் ஒரு 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சுருக்குக்கு வந்து வச்சுட்டு இந்த பகுதியை இப்படி கிராஸை வெட்டிக்கலாம். இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம், இப்படியும் கட் பண்ணிக்கலாம். இதில் கட் பண்ணிட்டால் வந்து இதில் ஒரு கல்லி மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா உட்காரும்போது அவங்களுக்கு வந்து பிடிக்காது. நான் வந்து இதில் கல்லி வச்சு கட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சுருக்குக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு 3.5 இன்ச்சு 4.5 இன்ச்சு இப்படி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இந்த ஷேப்பு இப்படி எடுத்துகிட்டு இந்த பகுதியோட அளவு இந்த 2.5 இன்ச்சு வச்சு 2.5 இன்ச்சு வச்சு வர்ற பகுதி 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இடுப்பு 7.5 ப்ளஸ் 2.5 இன்ச்சு வைக்கிற அளவுக்கு இந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத வந்து சுருக்கு வச்சுக்கலாம். இதில் அந்த மாதிரியும் கட் பண்ணலாம். 2-3 மெத்தடில் கட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வந்து கஸ்டமருக்கு தேவையாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் கல்லி வைக்கிற மாதிரி கட் பண்ணுறேன். இந்த கல்லியும் கட் பண்ணி காட்டிடுறேன் எப்படின்னு. துணி ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நான் 2 பேண்ட்டு ஷூட்டிங் கிளாத் 4 கிளாத் இருக்கிறதுனால ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்படி கட் பண்ணிவிட்டு மேலே இந்த பகுதியும் கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இடுப்பு 7.5 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறோம். 1 இன்ச்சு தையல் தும்பு. இந்த 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறதுல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து தையல் தும்பு. இது வந்து தையல் பிடிக்கிறது. இது வந்து மேலே இடுப்பு பகுதிக்குள்ள பீஸ் இது. இது இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதில் இந்த சுருக்கு வச்சு நம்ம கல்லி கொடுக்கறதுனால வந்து இது இப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கலாம்.
இதில் இப்படி தையல் தும்பு வச்சு வெட்டிக்கோங்க. ரெண்டு பேண்ட்டு நல்லா துணி வந்து ஷூட்டிங் கிளாத்து 8 பீஸ் இருக்குது. நல்லா வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால வெட்டுறதுக்கு வந்து சிரமமாக இருக்குது, மொத்தமாக ஒரே கட்டிங்கில் வெட்டுறதுனால. இது வந்து தையல் தும்பு. இந்த உயரத்தை விட ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு இப்படி வச்சு, இந்த அளவு இப்படி எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணும்போது அவங்க கரெக்டாக தட்டிக்கிடுவாங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு இப்படி பீஸை கட் பண்ணிட்டு அப்படி ஜாயின் பண்ணிடுவாங்க. இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து தட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா தைக்கும்போது இப்படி கரெக்ட் பண்ணி வெட்டிக்கிடுவாங்க. இதில் அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கல்லி மாதிரி வந்துடும். இந்த அகலம் தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த அகலத்தை வந்து குறைச்சிக்கலாம். இந்த அகலம் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கோங்க. 5னா 2.5 இன்ச்சு இப்படி வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த பீஸை வந்து இதில் கல்லி மாதிரி வச்சுருவாங்க. அதான் சுடிதார் கட்டிங் வந்து உட்காரும்போது இந்த இடம் பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா ஷூட்டிங் கிளாத்தில் லூஸ் வந்து கம்மியாக இருக்கும், துணி ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதிகமான லூஸ் வச்சாலும் நல்லா இருக்காது. இப்படி வைக்கும்போது சரியாக இருக்கும். இது மேலே உள்ள மேல் பகுதி. இந்த மிச்சம் இருக்கிற துணியும் இதில் பீஸை ஜாயின் பண்ணோன்னே இந்த பீஸும் இதில் மீதி இருக்க துணி வந்து இதில் சுருக்கு வந்துடும். இதில் ஒரு 2 சுருக்கம் 3 சுருக்கம் அப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த சுடிதார் வந்து யூனிஃபார்ம் சுடிதாரினுடைய பேண்ட் வெட்டுறது வந்து அவ்வளோதான். இதில் 4 பீஸ் இருக்கும்.